ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரு சேனல். இப்போ நம்ம கம்பு கிழங்குல புட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நிறைய இடங்களில் மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு கம்பு கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட தோலை நாம் உரிச்சி எடுத்துக்கலாம். உரிச்சி எடுத்ததும் இதை கழுவி எடுத்துக்கணும். அதில் தூசெல்லாம் இருக்கும், அதனால் கழுவி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம காய் துருவுறதில் வச்சு இதை துருவி எடுத்துக்கலாம். இந்த பெரிய துவாரத்தில் வச்சு துருவி எடுத்துக்கோங்க. அப்படி முழுசாகவே வச்சு துருவணுன்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் கிழங்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா துருவி எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே துருவி எடுத்துடலாம். நான் ஒரு கிழங்கையும் துருவி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும். இப்போ துருவி வச்சுருக்கிற இந்த கிழங்கு எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் போட்டுக்கலாம். நம்ம இந்த கிழங்கோட சாறை சமையலில் சேர்த்துக்கக்கூடாது. கிழங்கு வேக வச்சாலும் அந்த தண்ணி தண்ணியை தூர ஊற்றிடுங்க. இந்த கிழங்கு அப்படி தான் யூஸ் பண்ணணும். இப்போ தண்ணியில் போட்டதும் இதை அப்படியே எடுத்து நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கோங்க, தண்ணி எதுவுமே இல்லாத மாதிரி. இப்போ எல்லா கிழங்கையுமே இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். தண்ணி எல்லாமே பிழிஞ்சி எடுத்ததும் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா உதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கலாம். கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ புட்டு வேக வைக்கிறதுக்கு புட்டு குழல் எடுத்திருக்கேன். இதில் நாம் துருவின தேங்காயை முதல்ல சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக இட்லி தட்டில் கூட பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இட்லி பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் இட்லி தட்டில் ஒரு கப்பு வச்சுட்டு கப்பில் கீழே தேங்காய் வச்சுக்கோங்க. அது மேலே கிழங்கு வச்சுட்டு மறுபடியும் அது மேலே தேங்காய் வச்சுட்டு இட்லி பாத்திரத்தை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வச்சு எடுங்க. புட்டு சூப்பராக கப்லேயே ரெடி ஆயிரும். இப்போ நம்ம இதோட கீழே தேங்காய் சேர்த்தாச்சு. மறுபடியும் கிழங்கு சேர்த்துக்கோங்க. மறுபடியும் அது மேலே தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போது கிழங்கு சேர்த்துக்கலாம். மறுபடியும் இது மேலவே தேங்காய் சேர்த்துட்டு இதை மூடி எடுத்துக்கலாம். முதல்லையே புட்டு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதை அது மேலே வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ புட்டு குழலை இதில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆவியெல்லாம் நல்லா வந்துடுச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம புட்டை எடுக்கலாம். கம்பு கிழங்கு புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்து பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.